கிறிஸ்தவம்னா என்ன? அன்பு, மன்னிப்பு, இதுதான் கிறிஸ்தவம். இதை தவிர்த்து வேற என்ன இருக்குது? இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அதுதான் நம்மளாம் விசுவாசிக்கணும். அப்படிதானே மக்களே? எஸ், ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டேயா? ஏன் ஏன் இது ரெண்டு மட்டும் கிறிஸ்தவம் கிடையாதுயா, இதுதான் நிறைய இருக்குதுயா. இதுதான் ஏன் உண்மை. அது அன்பு மன்னிப்பு தான் முக்கியம். ஐயா, அப்ப பாவம்னு ஒண்ணு இருக்கியா, அது ஸ்பெல்லிங் தெரியுமாயா? பாவம் எனக்கு தெரியாது. ஆடம்பரம்னு ஒண்ணு இருக்குமே, அது தெரியுமாயா? நல்லாவே தெரியுமே. அது ஏன்னா நீங்களே பண்றீங்களாயா? ஆமா ஆமா, அதுதான் முக்கியம். அப்புறம் சீன் போடுறதுன்னு ஒண்ணு இருக்குதையா? சீன் போடுறது அதுதான் முக்கியம். செல்ஃப் லவ், என்னையே நேசிக்கணும், அதுதான் முக்கியம். ஐயா, ட்ரெஸ் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஆமா, அதுதானே நம்ம இருக்கிறோம். அதுதான் கடைங்களா இருக்குது. ட்ரெஸ் நிறைய சூப்பரா இருக்குது. ஐயா, இன்னும் வெறும் அன்புன்னு சொல்லி பாவத்தை பத்தியே சொல்றதை விட்டுட்டீங்களா? தான் தம்பி, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். உனக்கு புரியலதான் விட்டுறேன், அப்புறம் என்ன? ஐயா, விட்டுறவா? ஆமா. என் மேல கோவம் வரலையா? கோவம் வருதுதான். ஏன் என் கோவம் வருது? அன்பு தானே சொன்னீங்க இப்ப. ஆமா அதெல்லாம் அன்புதான். ஐயா, அன்புக்கு அடையாளமே மத்தவங்க பண்ற தப்பு சொல்றதும் ஒரு அன்புக்கு அடையாளம் தான். ஐயா போயா, நான் அது பண்ண மாட்டேன் போ. இவர் கேட்கவே மாட்டார். மக்களே, நீங்களாச்சும் கேளுங்க தயவு செய்து. இந்த மாதிரி லவ்னு கடவுள் அன்பானவர் தான், ஆனா அது இன்னொரு பேரும் இருக்குதுயா, தூய்மையானவர். நம்ம கிட்டே தூய்மையை எதிர்பார்க்கிறாரு. அப்புறம் நியாயாதிபதி. நியாயாதிபதி கோர்ட்ல பாவம். ஐயா, அவரும் நியாயாதிபதியா கடவுளும். கூட தெரியாம இருக்கிறான். ஐயோ, தயவுசெய்து மக்களே, இந்த மாதிரி பாஸ்டர்ஸை ஃபாலோவே பண்ணாதீங்க. கடவுள் வெறும் அன்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, தூய்மையான வாழ்க்கையும் எதிர்பார்க்கிறாரு. ஐயா, தலையாட்டிங்களா? ஐயா, இப்ப நீங்க கொடுக்க மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன் மெசேஜ்.